படம் ரொம்ப எக்ஸலன்ட் சார். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த ஒரு ஃபீலிங் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். தியேட்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்து டெஃபினட்டாக வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும் அது. அப்போ தான் நல்லா இது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ரியலிஸ்டிக்காக பார்த்த மாதிரியே இருக்குது. அப்படியே கிட்ட இருந்து பார்த்த மாதிரி எடுத்திருக்காரு. ஆமாம், கமர்ஷியல் பார்த்துட்டு அப்படியே வேற ஒரு களம். நம்ம மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நமக்கு நல்ல எமோஷன் டச் ரொம்ப நல்லா இருக்குது. கமர்ஷியல் எஸ்பெக்ட்ஸும் போரே அடிக்கல, லேக் எதுவும் இல்லை. இது வந்துட்டு எல்லா மக்களும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி படங்கள் என்கரேஜ் பண்ணால் இன்னும் நிறைய படங்கள் எடுப்பாங்க. டைரக்டர் சரண் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டர் கம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக ஆக்க நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. அதுக்கு அவர் என்ன சொல்ல வந்தாரோ அது அழகாக எந்த அளவு சொல்லணுமோ அது கரெக்டாக சொல்லியிருக்காரு. அந்த எமோஷனோட அதை ஒரு கமர்ஷியலாகவும் சொல்லியிருக்காரு. அது டெஃபினட்டாக பாராட்டணும் அவர். அந்த மாதிரி எதுவுமே தோணல சார், எனக்கு எதுவுமே தோணல. எல்லாமே வந்து என்கேஜிங்காக தான் இருக்குது படமே. இன்ட்ரெஸ்ட் ஒரு நல்ல ஃபீலோடு இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபீலோட ஒரு மூவி பார்த்தா ஒரு இது திருப்தி இருக்குது. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப யதார்த்தமாக மலைவாழ் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கமர்ஷியல்ன்ற பேரில் இந்த குத்துப்பாட்டு செக்ஸ் காமெடிலாம் வைக்காமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து யதார்த்தமாக டைரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேனும் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. லொக்கேஷன்ஸ் ரொம்ப, அதாவது இயற்கை எப்பயுமே அழகு தான். அந்த அழகை கெடுக்காமல் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இல்லை, ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கன்ற செப்பரேட்டாக சொல்ல முடியாமல் நடிச்சிருக்கிற ஹீரோவும் சரி, ஹீரோயினும் சரி, அந்த வில்லனாக வர கேரக்டரும் ரொம்ப நல்லா போல்டாக, அந்த கெட்டதுக்கான அந்த ஃபேஸ் ரொம்ப நல்லா ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அந்த மலை கிராமுக்கு வழி தேவை, அந்த வழியால் இன்னொரு டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். இந்த மலையை விட்டு ஒரு உயிர் போகுதுன்னு அந்த மலையிலே தான் போகும். ஸோ அந்த மலையை எவ்வளோ ரசிக்கிறாங்க, அந்த மலை எதுக்கு தேவை, அவங்களுக்கு பாதை எவ்வளோ முக்கியன்றதை ரொம்ப கருத்தாக சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ்ன்றது என்னென்னா, பாசிட்டிவ் எல்லாமே இருக்குது. நெகட்டிவ்ன்றது என்னென்னா, இதை ரொம்ப ஆடியன்ஸ் ஈஸியாக பார்க்க முடியுமா, மற்ற ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னா தெரியல எனக்கு கரெக்டாக. பட் ஒரு யதார்த்தமான படம் இது, பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சின்ன சின்ன படங்களுக்கு கட்டாயம் இங்கே மக்கள் வந்து ஆதரவு தரணும். பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிட்டு அவங்க பேசணும் நல்லது. இப்போ இந்த படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கிறோம். நான் வில்லன் கூட நடிச்சிருக்கிறேன், ரைட் ஹேண்டாக நடிச்சிருக்கிறேன். ஸோ எங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ தொடர்ந்து பார்க்குற பார்வையாளர்கள் மக்கள் தான் பார்த்து இதை பற்றி சொல்லணும். எங்கேஜிங்கிறது நம்ம அந்த வாழ்வியலுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் தருது. அதாவது ஒரு மலைவாழ் மக்கள் பற்றின ஒரு கதை அப்படிங்கிறதுனால, ஸோ அந்த மலைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு சென்ஸ் தருது. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கு. சினிமா நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ். இப்போ என்னுடைய இது வேற, நான் புதுசாக இப்போ மற்ற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது இது அப்படிங்கிற மாதிரி அந்த மலையை காட்டும் போது அதுக்குள்ளே அதான் சொல்கிறேனே, அந்த ஷார்ட்ஸ்னால தான் நம்ம உள்ளே போகிறோம். ஒன்று கமர்ஷியல் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு படத்தை, ஒரு மலைவாழ் மக்கள் சார்ந்த ஒரு படத்தை, ஒரு அரசியலே சேராத ஒரு படத்தை, அரசியல் அதாவது அந்த மக்களுக்கு சேராத ஒரு அரசியல், அந்த அரசியல் வந்து அங்கே எப்படி இருக்குது, எதெல்லாம் போய் அங்கே சேர மாட்டேங்குது, மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், ஒரு ரோடு இல்லாத ஒரு சின்ன விஷயமா தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த ரோடு இல்லாதனால அங்கே எவ்வளோ பாதிப்புகள் இருக்குல்ல. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரை பேசியிருக்கிறாங்க. அந்த மேட்டரை போய் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்குலாம் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஏதாவது உடம்பு சரியில்லாத முன்னாடி மெடிக்கல் இருக்கும், மாத்திரை வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே இல்லை. அந்த மாதிரியான விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு ஏக்கம் தவிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த படத்தை பார்க்கணும். சொல்லியிருக்காங்க தாராளமாக சொல்லியிருக்காங்க. அந்த சொத்தை எழுதி ஊருக்காக கொடுத்துட்டு போறாரு. நாங்கள் எல்லாரும் ஊருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, பிறந்த ஊரை விட்டு போகக்கூடாது. அதான் பிறந்த ஊரை விட்டு போகக்கூடாது, நம்ம மண்ணிலேயே நம்ம வாழணும்னு சொல்றாங்க. அந்த லேடி ஆக்டிங் பிடிச்சிருக்கு. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இறந்துட்டாரு அவருக்கு.
இது சொசைட்டிக்கு ஏதாவது முக்கியமா ஏதாவது சொல்ல வர மாதிரி இருக்கா? இல்ல சும்மா அதான் அந்த சாராயெல்லாம் காசுறாங்கல்ல, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரக்கு விற்கிறது இதுக்கு செய்யறது தப்புன்னு சொல்கிறாங்கல்ல. ஃபீல் ஆகுதா? அதை பண்ணும்போது ஆமாம் தப்பு அப்படின்னு ஆமாம், தப்புன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. கீழே வந்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு படம். நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சரண்ராஜ் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, நல்லா இருந்தது. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதான் இது பார்த்தோம், ட்ரைலர் பார்த்துருந்தோம். பார்க்கும்போது அதான் மலைவாழ் மக்கள் பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து வந்திருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது. படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹீரோவும் நல்லா நடிச்சிருக்காரு, ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. படத்தில் எல்லாருமே இந்த ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனா எங்கேஜிங்கா இருக்கா? பார்க்குறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து தான் நம்ம வந்து உள்ளாரவே போயிடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நேச்சுரலாக கொண்டு போயிருக்காங்க படத்தை. போர் அடிக்கிற மாதிரி இல்லை, போர் அடிக்கிற மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே போயிட்டே தான் இருக்குது. அந்த மலைகள் எல்லாம் காமிக்கும் போது அதெல்லாம் எல்லாமே நேச்சுரலாக நல்லா கரெக்டாக காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை பார்க்கணும்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? பார்க்கணும், நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு படத்தை பார்க்கணும். ஸோ வந்து நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது.